சூர்யாவ காப்பாத்துறதுக்காக நந்தினி எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ரஞ்சித் கிட்ட கடைசியில நம்ம விவேக்கும் அதே மாரி நந்தினியும் இப்படி மாட்டிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது விவேக் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தாரு அப்படின்னா, உண்மையிலேயே இவ்ளோ பெரிய பிரச்சனைகளே கிடையாது. அதாவது கேட்ட தொறந்து விட்டு வந்துட்டு, அடுத்ததா உள்ள உட்கார்ந்துகிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு, ஃபோன நொளகிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்ததுனால தான் அங்க மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அந்த ரஞ்சித் வரானா, என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்திருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்ல. அதுவும் இல்லாம ரஞ்சித் எதுக்காக இங்க வரப்போறான்? அவனே மண்டபத்துல இருக்கான் அப்படின்ற மாரி சொல்லி தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ரஞ்சித் ஒரு ஆட்டம் காட்டி கடைசியில நம்ம அ அதாவது நந்தினியையும், அதே மாரி விவேக் 2 பேரையுமே ஹால்லயே போட்டு கட்டி போட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். இதுல ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இந்த இவங்க இருக்காங்க இல்லையா? அதாவது அருணாச்சலையா, அவங்க இருந்தது தான் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ரஞ்சித் வெளிய போனத யாருமே பார்க்கல. ஏற்கனவே அருணாச்சலையா இங்க என்ன நடக்குது, ஏது நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம ரொம்ப குழம்பி போய் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சூர்யாவ பத்தி நம்ம அருணாச்சலையாவுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த மாரி வேலை எல்லாத்தையுமே பார்த்திருக்க மாட்டான் அவன் அப்படிங்கிற மாரி சொல்லி, அதையும் தாண்டி அந்த வீடியோ எவிடன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள பார்த்ததுனால, நம்ம அருணாச்சலையாவுக்கே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே சூர்யா தான் அந்த ஏமாவ கொலை பண்ணதா அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்களே கொஞ்சம் டவுட் படும்படி ஆயிடுச்சு. ஆனா நந்தினி ஐயா நீங்க இத பத்தியும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி சூர்யா சார் இந்த ஒரு விஷயத்த பண்ணல. அத மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோல வேற தான் இருந்துச்சு. ஏதோ மாறி இருக்கு அப்படி இப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அருணாச்சலையா கிட்ட நந்தினி சொன்ன விஷயம் இப்படி பல விஷயங்கள் உண்மையிலேயே இப்போ அருணாச்சலையாவுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்த போகுது. அதே மாதிரி இந்த ரஞ்சித் எங்கேயோ வெளிய போயிட்டு மறுபடியும் மண்டபத்துக்குள்ள வந்த ஒரு விஷயத்த நம்ம அருணாச்சலையா பார்க்குறாரு. அத பார்த்த உடனே உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. இந்த ரஞ்சித் கிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்கு. நம்ம இங்க வெளிய உலாத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் நெறைய பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால, சூர்யாவ எப்படி வெளிய கொண்டு வர்றது அப்படிங்கிறது தெரியாததுனால, ஆனா இந்த ரஞ்சித்துக்கு என்ன பிரச்சனை? அவன் எதுக்காக இந்த ஒரு விஷயத்த செய்யணும்? எதுக்காக அவன் வீட்டு அதாவது இந்த மண்டபத்த விட்டு வெளிய போயிட்டு உள்ள வந்தான்? என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ அந்த ரஞ்சித்த ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ரஞ்சித் பண்ற ஒவ்வொரு செயலும் அருணாச்சலையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுத்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நந்தன் இந்த ரஞ்சித் தான் காரணம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம அருணாச்சலையாவுக்கு கண்ல படுறது எல்லாமே தப்பு தப்பாவே இருக்கு. அதே மாரி நந்தினிக்கும், விவேக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணப்போ, அந்த ஒரு டைம்ல நாட் ரீச்சபிள் அப்படின்னு வந்ததுனால, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு. அதாவது நந்தினியும், விவேக்கும் எதுக்காக ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒண்ணுமே புரியலையே! இந்த ரஞ்சித் இப்ப எங்க போயிட்டு வந்தான்? என்ன ஏது அப்படிங்கிறதும் தெரியல. அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி அருணாச்சலையா கடைசியில இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நந்தினி, அடுத்ததா விவேக்கு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு எங்க மண்டபத்துல மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அதாவது இந்த ரஞ்சித் எல்லாத்தையுமே பக்காவா முடிச்சுட்டோம். நாளைக்கு ஒரு நாள் அதாவது இந்த கல்யாணம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அந்த சூர்யா ஜெயில்லயே இருக்கணும். அதே மாதிரி இந்த கேஸ்ல அவன் சிக்கிக்கிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த ரஞ்சித் அவ்ளோ பெரிய ஏற்பாடுகள பண்ண ஆரம்பிச்சுறான். அதே மாரி இப்ப அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கடைசி வேலையா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சூர்யா அ அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படியாச்சும் வெளிய வரணும் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த வீடியோ என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அந்த ஒரு காரணத்தினால அந்த வீடியோ ஒரிஜினலா ஃபேக்கா அப்படிங்கிற மாரி கண்டுபிடிக்கிறதுக்காக சூர்யா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அருணாச்சலையா வீட்டுக்கு வந்தவரு அவங்க 2 பேரையும் காப்பாத்தி கடைசியில கூட்டிட்டும் போறாங்க. அதாவது இந்த ரஞ்சித்லாம் என்ன நெனச்சான், எல்லாமே முடிஞ்சது. அதுவும் இல்லாம சூர்யா, நந்தினி உங்களாலலாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்லி கடைசியில ரொம்ப தயார் நிலையில இருந்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் அருணாச்சலையாவ காணோம் அப்படிங்கிற மாரி சொல்லி இப்போ நம்ம சுந்தரவல்லி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தன்னோட புள்ள இல்ல, சூர்யா இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அருணாச்சலையாவுக்கு மட்டும் தான் இருக்கு. ஆனா சுந்தரவல்லிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த ரஞ்சித்த பத்தி நம்ம நந்தினி எல்லாம் அவ்ளோ சொல்லும்போது, இந்த சுந்தரவல்லி அத பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஆனா சூர்யாவ பத்தி இந்த வீடியோலாம் காட்டுன உடனே உண்மையிலேயே சூர்யா தான் இத பண்ணது அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சாங்க.
அதே மாதிரி இப்போ ரஞ்சித் வந்து இந்த அதாவது அந்த இடத்துல இவங்க கழுத்துல, அதாவது சூர்யாவோட தங்கச்சி சுரேகா கழுத்துல வந்து தாலிய கட்டுறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கான். அதாவது அருணாச்சலையா இல்லனாலுமே கூட இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஏன்னா ரஞ்சித் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிட்டான். அதுவும் இல்லாம அருணாச்சலையா வந்து இங்க காணோம் அப்படின்ன உடனே இங்க இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி வந்து சூர்யாவுக்காக தான் அப்படி பண்றாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் அப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் அருணாச்சலையா இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவும் ஆரம்பிச்சிருது. ஆனா கடைசி நேரத்துல அருணாச்சலையா வந்து நந்தினியோட இப்படி மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நந்தினியோட மட்டும் கிடையாது. அந்த லேப்டாப்பையும் வந்து இப்போ எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே இந்த ரஞ்சித் யாரு, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே அந்த ஒரு லேப்டாப்ல தான் இருக்கு. அதாவது ஆரம்பத்துல இருந்து அவன் என்னென்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கானோ அதுவும் இருக்கு. அதே மாரி உண்மையிலேயே இப்போ அந்த இவங்க ஏமாவ வந்து கொலை பண்ணாங்க இல்லையா? கழுத்த நெரிச்சு. அந்த ஒரு வீடியோவும் வந்து அந்த ஃபோன்ல தான் இருக்கு. அதாவது அந்த லேப்டாப்ல தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே தான் வந்து இப்போ ஆதாரமா வந்து கொண்டு வராங்க. இந்த ஒரு விஷயத்த ரஞ்சித் எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது கடைசி ஒரு நிமிஷத்துலயாச்சும் கூட நெறைய விஷயங்கள் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கொஞ்சம் வந்து உஷாரா இருந்திருக்கணும். அதே மாரி நந்தினி, அதுக்கப்புறம் விவேக் இவங்களோட கதை இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருந்தான். அதே மாதிரி சூர்யா கிட்ட, அதாவது சூர்யா வந்து அந்த கழுத்த நெரிச்சு கொல்ற மாரி ஒரு வீடியோ வந்து காட்டுனாங்க இல்லையா? அது உண்மையிலேயே ஃபேக்கான ஒரு வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சு, அதையும் ஆதாரத்தோட வந்து நிரூபிக்கிறாங்க. இப்பதான் இந்த ரஞ்சித்துக்கு உண்மையான ஒரு ஆப்பே வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.